வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்க்கலாம். நம்ம வந்து மார்க்கெட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடுறேன் அபவுட் சேட்டன், சனி நம்ம ஊர் ஆட்டினானா இல்லையோ டெஃபினட்டாக யூஎஸை போட்டு சும்மா அப்படி சிண்டை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி விட்டுருச்சு. செம்ம டென்ஷன். பேசிக்காக 2 ரீசன் யூஎஸை பொறுத்த வரைக்கும். நம்ம ஊரை மார்க்கெட்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம முதல் டச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நான் இந்தியா பேஸ்ட் டேட்டாஸ் ஃபுல்லாக எடுக்கலை. இது ஒரு ரிப்பிட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன் நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கான கம்ப்ளீட் டேட்டாஸ் நம்ம பப்ளிக்கில் பேசும்போதும் கம்ப்ளீட் டேட்டாஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி. ஏன்னா இது உளுந்துச்சு இதாச்சுன்னு சொன்னால் இட் டேக்ஸ் லாங்கர் டைம் டு ரிகவர். ஸோ யூஎஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன் யூஎஸ் தான் உலகத்தோட மார்க்கெட். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற இப்போ நம்ம ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் க்ளோஸ் டு அபவுட் 20 லட்சம் கோடி, ரைட்? 20 லட்சம் கோடி அந்த கம்பெனியோட மதிப்பு. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டோட மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் 50% அமெரிக்கா மட்டும். அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் 50% ஏதாச்சும் ஒன்று ஆடுதுன்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் உலகம் பூரா இருக்கும். ஸோ அந்த இது நேற்று எல்லாமே நீங்கள் நாஸ்டாக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 5% கீழே விழுந்துருந்துச்சு. நேற்று நாஸ்டாக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் 4% கீழே விழுந்துருச்சு. S&P 500 2.7% கீழே விழுந்துருந்துச்சு. யூஎஸோட டவ் ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் 2.08% கீழே விழுந்துருந்துச்சு. அது மட்டுமே இல்லை, கமாடிட்டியும் அவங்க நேற்று நல்லாவே விழுந்துருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸும் 103 அந்த 104 கீழே இருந்துச்சு. 103.7 103.6 அந்த ஜோனில் தான் இருந்துச்சு. ஸோ யூஎஸில் நேற்று சொன்னதுக்கு காரணம் ரிசெஷன் வருது. அந்த ரிசெஷன் வருதுன்னு சொன்னனால அந்த மெல்டவுன் மார்க்கெட்டில் எல்லா டென்ஷனுமே இருந்துச்சு. ரிசெஷன் ஏன் வருது? இன்னொன்று சைடு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது ஊர் பேச்சுன்னு வச்சுங்களேன். தட் யூஎஸ் கவர்மெண்ட் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணும். யூஎஸ் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணும். கிராஷ் பண்ணால் தான் அவங்களோட எக்கானமி கம்மியாகும். ரிசெஷன், ஃபோர்ஸ்டு ரிசெஷன் வரும். ரிசெஷன் வரும்போது என்ன ஆகும்? மணி பூரா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது பூரா பாண்ட் மார்க்கெட்டுக்கு போகும். ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஈஸி, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஸோ யூஎஸ் இந்த ஆகஸ்ட்குள்ளே கம்மிங் ஆகஸ்ட்குள்ளே க்ளோஸ் டு அபவுட் $11 trillion ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தலைவரில் என்ன பண்ணுறாங்க? நான் 100 ரூபா கடன் வாங்குகிறேன், வட்டி 110 ரூபா ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த சைடில் நான் 120 ரூபா நான் வாங்கிட்டு இந்த சைடு 110 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா என் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். இதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் $11 trillion 11 trillion டாலர்ஸ்ன்றது 11 லட்சம் கோடி டாலர்ஸ். பெரிய அமௌண்ட்டில். ஸோ இந்த அமௌண்ட்டை டெஃபினட்டாக ரீஃபைனான்ஸ் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓடிட்டுருக்கு? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4.7. 30 years பாண்ட்லாம் எடுத்திங்கன்னா 4.7 ஓடிட்டுருக்கு யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருஷத்துக்கு. அண்ட் இவங்க பழைய வட்டிக்கு எவ்வளோக்கு வாங்கியிருந்தாங்க? 1.5 ரூபா இல்லை வேர்ஸ் சினாரியோ 2 ரூபா வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ 4.25 வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை என்ன பண்ண முடியும்? இப்படி தான் அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும் யூஎஸ் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணுறதுக்குன்றது. இன்னொன்று என்ன ஆச்சுன்னு சொன்னால் யுக்ரைன் அடங்காதுன்னு தோணுது. நிச்சயமாக உலக போரை தூண்டி விடாத அவன் அடங்க மாட்டான்றது கட் ஃபீலிங். எடுத்து பாருங்கள், சவுதி அரேபியா போகிறார் அவர், யுக்ரைன் பிரசிடெண்ட்டு என்ன பண்ணுறாரு? அதுக்குள்ளே இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2:30-3 மணி பக்கமாக இருக்கும். ஹி ஹஸ் அட்டாக்ட் ரஷ்யா. மாஸ்கோக்கு உள்ளே 90 ட்ரோன்ஸ் உள்ளே போயிருக்கு. 300 ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே அட்டாக் பண்ணியிருக்கு. மனுஷன் ஏற்கனவே பயங்கர டென்ஷனில் இருக்கிறாப்புல. ஹி இஸ் நாட் ஏபிள் டு கெட் வெப்பன்ஸ். இந்த சமயத்தில் ஒரு கண்ட்ரிக்குள்ளே பூந்து அடிக்கிறதுன்றது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். டெஃபினட்டாக இதுக்கான பதிலடி ரஷ்யா பெரிய லெவலில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவர் சவுதி அரேபியா போயிருக்கிறது பீஸ் டாக்குக்கோசரம். பீஸ் டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் இந்த சைடில் இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணுறது இட் இஸ் நாட் குட். எனிவே ரஷ்யா ஃபுல் ஃப்ளெஜ்டில் ஃபுல் ஃபோர்ஸில் தி ஹவ் பீன் அட்டாக்கிங் அண்ட் நியூவாக நிறைய இடத்த கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ யுக்ரைனியன் ஃபோர்ஸு டெஸ்பரேட்டில் ஸோ கடைசி நேர கட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்களே.
ஸோ அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நடுப்புற வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய மேஜர் இஷ்யூ என்னான்னு சொன்னால், யூரோப்பியன் ஃபோர்ஸஸ், யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து வந்து ஒரு 200 பிளேன் அனுப்பணுன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் யுக்ரைன். நடந்துச்சுனால் வார் வந்து பெருசாக எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த எஸ்கலேஷன்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா? ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சரி, நம்ம ஒரு மேட்ருக்கு வரலாம். நேற்று தான் வந்து நான் டேட்டாஸ் கொடுத்துருந்தேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு நம்ம பேசுகிறோம் தெரியுமா? மார்க்கெட் வந்து முந்தா நேற்று வரைக்கும் வந்து நிறைய ப்ரீமியமில் இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசென்ட் ப்ரீமியமில் இருந்துச்சு. நேற்று வந்து ப்ரீமியம் ஃப்ளாட் ஆகிடுச்சு. 47 தான் இருந்துச்சு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 34 தான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ப்ரீமியம் ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு? 92 பாயிண்ட்ஸ் ஃபார் நிஃப்டிக்கும் 206 பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டிக்கும். இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஒரு ஸ்மார்ட் ரிகவரி. எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. நேற்று யூஎஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 890 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் கீழே விழுந்துருக்கு. ஸோ இந்தியா இன்றைக்கி வந்து பிலோ 21, அதாவது 22,000 கீழே வந்து பெருசாக கீழே வந்துடும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் கீழே விழுவுன்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. சான்சஸ் ரொம்ப கம்மின்றது மனசில் பட்டுச்சு. காரணம், எது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு நேர்மாறாக தான் வந்து மார்க்கெட் நடக்கும். 90% வந்து ஃபெயிலியர் ஆனால் தான் 10% சம்பாதிக்க முடியும். அப்போ மார்க்கெட்டில் மேக்ஸிமம் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு மாற்றி நீங்கள் யோசிச்சாவே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி வேஸ். இது வந்து இட் இஸ் நாட் எ வே டு டூ இட், பட் இது வந்து ஒன் ஆஃப் தி யோசிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் மோர் ஆஃப் ஸ்மார்ட் ரிகவரி இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். தோ இன்றைக்கி வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது க்ளோஸ் அபவுட் 360, 370, நாட் 370, 250, 260 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரும்ன்றது காட்டிச்சு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சம்வேர் க்ளோஸ் அபவுட் 120 பாயிண்ட்ஸில் தான் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. பட் ஸ்லோவாக அது ஸ்டெபிளைஸ் ஆகிட்டே வந்துட்டு 10-11 மணிக்கெலாம் வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் வர ஆரம்பிச்சிடுச்சு. தோ இட் வாஸ் நாட் பிக் பாசிட்டிவ், பட் எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து பயங்கர நெகட்டிவ் இருக்குன்றது எதிர்பார்த்தாங்க. அந்த நெகட்டிவ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது. ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6:30 நம்ம பண்ணுறோம். யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது, ஸ்லைட் பாசிட்டிவ். நேற்று வந்து 2% கீழே விழுந்திருக்கு. இன்றைக்கி கவுண்டர் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் கோல்டு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் $20 மேலே ஏறி இருக்குது. இன்றைக்கி வந்து ருப்பி 87.19, 87.20ன்னு வச்சிங்களேன். நேற்றோட ஒரு 15 பைசா கீழே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று கோல்டை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2,912 ருப்பீஸில் $12 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு பர் அவுன்ஸு. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா 8,900, ஒரு 8 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 99,100 ருப்பீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி, ஹோல்சேல் ரேட் சென்னையில். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸு எல்லாருமே வந்து சொல்கிறத வந்து இட் இஸ் அ டைம் டு இன்வெஸ்ட், அப்படியெல்லாம் வந்து எப்பயுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்குது. மறுபடியும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் ஒரு எக்ஸப்ட் ஃபார் ஒரு 7-8 கிளைண்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாருக்குமே வந்து நாங்கள் மேக்ஸிமம் 80-90% செல் பண்ணி கேஷில் உட்காந்துட்ருக்கோம் சின்ஸ் நவம்பர். இதுக்கு வந்து ஒரு ஜாலியாக ஒரு விஷயத்த சொல்லலாம். 1997 ரைட், நம்ம வாரன் பஃபெட் வந்து சொல்லிட்டு இருந்தார், எனக்கு கிளாரிட்டி இல்லை, நான் விற்றுட்டு கேஷில் உட்காந்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து இந்த .com அதை ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேலே ஏறிட்டு இருந்துச்சு. அவன் வந்து டபுள் ட்ரிப்புள்னு போயிட்டு இருக்கும்போது இவரை வந்து கேஷில் உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே இவரை பார்த்து நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2001 அவரோட கம்பெனி, அவரது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் போர்டு மீட்டிங்கில் அவரும் அவர் பார்ட்னரும் வந்தப்போ 10,000 பேர் ஏந்திரிச்சு ஸ்டாண்டிங் அவேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் இந்த 97 இருந்து 2000 எண்டு வரைக்கும் யாரெல்லாம் டபுள் 4 டைம்ஸ் எல்லாம் பணம் சம்பாதிச்சாங்களோ 2001 அதோ கதி. கேபிட்டல் கூட காலி. எவ்ரிபடி வாஸ் இன்
நெகட்டிவ். அண்ட் 2001 இவர் மட்டும் க்ரீனில் நிற்கிறார். அந்த கதை தான் வந்து இப்போ. நாங்கள் 2024 நவம்பரில் தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணி கேஷில் உட்காருங்கன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து ட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க, டே இவன் இப்படி தான், இதுதான் அதுதான்னு. பட் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து க்ரீனில் இருக்கீங்க? கிடையாது. சப்போஸ் இப்பயும் வந்து ஒன்றும் பெருசாக கெட்டு போகல, இன்னமும் நிறைய ஆக்ஷன்ஸ் பாக்கி இருக்குது. போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ஆஸ் வெல் அஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக்கில் வந்து எந்த ஸ்டாக் மேலே தூக்க போகுது, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்போ வந்து 2-3 நாளாக இல்லை, 3ஆம் தேதி இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் வந்துச்சு. TI இந்தியா பெரிய மூவ் வந்துச்சு. ஏன் பெருசாக வந்துச்சு? ஹைப்பர் லூப்க்கு வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய டெஸ்ட் ரன் போட போகிறாங்க. அந்த ஹைப்பர் லூப் வந்து இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க, அந்த அதுக்கான பைப்பு. ஸோ TI இந்தியா ஒரு பெரிய மூவ் கொடுத்துச்சு 3ஆம் தேதி. மேலே போனதுக்கப்புறமா ஒரு கன்சாலிடேஷன் ஆச்சு. இன்றைக்கி வந்து அகெயின் ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு, வால்யூமோடு கொடுத்துருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, அதாவது டே சார்ட்டில் வந்து இட் இஸ் ஷோயிங் ஒண்டர்ஃபுல் அப் மூவ். பட் மந்த்லி வீக்லியில் கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, வால்யூமோட நல்லா இருக்குது. SBI கார்ட்ஸ் டே சார்ட்டு வீக்லி சார்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள், பேச முடியாது பிகாஸ் ஆஃப் செபி ரூல்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து ICICI பேங்க் எடுத்துங்க. ICICI பேங்க் இஸ் கிவிங் அ ஒண்டர்ஃபுல் கவுண்டர் ட்ரெண்ட் வந்து இப்படி இருக்குது, கவுண்டர் ட்ரெண்ட் இப்படி போயிருக்கு. ஸோ ஒண்டர்ஃபுல் மூவ் இருக்குது. வீக்லியில் அந்த டே சார்ட்லேயும் வந்து வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் வந்து பியூட்டிஃபுல் பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டே சார்ட்டில் இன்னமும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுன் சைடு இஸ் லிமிட்டட் டு எனிவே பிட்வீன் 8 to 10%. அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் GMR ஏர்போர்ட்ஸ், முதல் GMR இன்ஃப்ரான்னு இருந்துச்சு, இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்னு இருக்குது. JSW எனர்ஜி டே சார்ட்டில் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீக்லி சார்ட்டில் இப்படி நிற்கிது, பட் மந்த்லி சார்ட்டில் அப்சைடு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஒரு கிளாரிட்டி இல்லாத நிற்கிது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. டாடா கம்யூனிகேஷன் எடுத்துங்களேன், இன்றைக்கி 8.5% அப் ஆகிருக்கு, ஒரு பெரிய வால்யூமோடு வந்து தூக்கியிருக்கு. இது ஃபர்தர் அப்சைடாக நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ கொடுங்க, டெஃபினட்டாக அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு சார்ட்டோட வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஹோல்ட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணக்கூடாதா, என்னதுன்றது எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். டெஃபினட்டாக இட் இஸ் நாட் அ பை செல் ரெக்கமெண்டேஷன். செபியில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் நாட் எ பை செல் ரெக்கமெண்டேஷன். பட் டெஃபினட்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்ல முடியும். இல்லை எங்களோட ட்ரைனிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பற்றி பார்த்துட்டோம், இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பார்த்துட்டோம். டைம் பாஸுக்கு தான் மேலே போயிட்டுருக்கு அண்ட் ஃபர்தர் டவுன் சைடுக்கான எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அண்ட் 2-3 நாள் மேபி அப்சைடு போகலாம் அண்ட் ஃபர்தர் டவுன் சைடு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, வரும் வெள்ளிக்கிழமை 14th அன்னைக்கு ஹாலிடே. ஸோ லாங் வீக்கெண்ட் இருக்குது. நாளைக்கு வெனஸ்டே, தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இது பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.